FLAG சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஈஸ்டர் இந்த நாளிலே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இந்த நாளிலே உங்களை வாழ்த்துவதிலே, உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து ஆமென் நமக்காக பல பாடுகளை பட்டு, பல அவமானங்களை பட்டு, கைகளிலும் கால்களிலும் சிரசிலும் ஆமென் முள் கிரீடம் சூடப்பட்டு, ஆணிகளாலே கடாவப்பட்டு, அவன் சரீரம் முழுவதும் ஆமென் ஒரு உழவன் உழுவது போல உழப்பட்டு அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுதியிருக்கிறார். இந்த வார்த்தையை நான் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமான மார்க்கு இப்படியாக எழுதி வைக்கிறாரு. மார்க்கு சுவிசேஷம் 16வது அதிகாரத்துல ஆமென் 9வது வார்த்தை இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு. அந்த வார்த்தை என்னை ரொம்ப கவர்ந்தது. ஏன்னா அவர் இந்த 3 நாட்களும் மரித்து போகவில்லை, படுத்து உறங்கி கொண்டிருந்தார் என்கிற வார்த்தை எழுந்திருந்த பின்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியிலே அவர் 3 நாட்கள் ஆமென் மரித்தவனை போல அவர் தம்முடைய சரீரத்தை, தம்முடைய ஆவி ஆத்மாவையும் பிதாவுடைய கையிலே ஒப்பு கொடுத்து நமக்காக அவர் திரும்பவும் எழுந்திருந்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக ஒருவர் எழுந்திருந்திருக்கிறார். ஆமென். உங்களுக்காக ஆமென் அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக எழும்புவார். ஆமென். உங்களுடைய காரியமாக கர்த்தர் எழும்புவார். என்னென்ன காரியங்கள் எல்லாம் ஆமென் நீங்க ஆமென் சோதிக்கும்படியான காரியங்களாக இருக்கலாம், அல்லது ஆமென் ஆபத்துக்குரிய காரியமாக இருக்கலாம், அல்லது மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். யார் எனக்கு வந்து உதவி செய்வார்? இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சொல்லுகிறேன் வார்த்தையை, உங்களுக்காக இயேசு கிறிஸ்து எழுந்திருப்பார். எதற்காக தெரியுமா? உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக. எத்தனையோ மனிதர்கள் அவரை ஆமென் அவர் வரமாட்டார், அவர் மரித்து போய்விட்டார் என்று சொல்லி ஏளனமாக பார்த்தார்கள். கல்லறையில் வைத்து ஆமென் அடக்கம் பண்ணி, அந்த கல்களை வைத்து அடைத்து சீல் பண்ணி பாதுகாப்பிற்கு ஆட்களை வைத்தார்கள். ஆனால் அவர்களால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. இயேசு கிறிஸ்து சொன்னபடியே அவர் உயிரோடு எழுந்திருந்தார். இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், எத்தனை தடை இருந்தாலும், யார் என்ன காரியங்களை செய்திருந்தாலும் பயப்படாதீங்க. காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து அவைகளெல்லாம் உடைத்து உங்களுக்காக எழுந்திருந்து உங்களுக்காக அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர். நாம் தொழுது கொள்ளுகிற தேவன் அவர் உயிர் உள்ளவர். நாம் ஆமென் சேவிக்கிற தேவன் அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர். ஆகையால் பயப்படாதீங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக எழுந்திருந்து எல்லா காரியங்களையும் செய்வாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக தேவன் மாற்றி கொடுப்பாராக. God bless you.